Good morning, students. Hope you all are study well, and most of you write your test very good. Now come to our next topic, subtraction of vectors. ரெண்டு வெக்டர்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம். போன கிளாஸில் அடிஷன் பார்த்தோம். ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அப்படின்னு ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நவ் வி சப்ட்ராக்ட் த டூ வெக்டர்ஸ். ஸோ வெக்டர் அப்படின்னாவே விச் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ தே கேனாட் பி சப்ட்ராக்ட் விச் ஈச் அதர் பை ஆர்டினரி அல்ஜிப்ரா. 5 minus 3 2ன்னு சொல்லிடுவோம் மேக்னிடியூட் மட்டும் இருந்தால். பட் வெக்டரில் டைரக்ஷனும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக ஆர்டினரி அல்ஜிப்ராவை வச்சு நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ த சப்ட்ராக்ஷன் கேன் பி டன் எய்தர் ஜாமெட்ரிக்கல் மெத்தட் ஆர் அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே ஏ பி அப்படின்னு ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்கான். அதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர்றான் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டூடெண்ட், இப்போ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டருக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஏங்கிற ஒரு வெக்டர் கொடுத்துருக்கான். அடுத்து இன்னொரு வெக்டர் பி. இது பிங்கிற வெக்டர். ஓகேவா? ஓகே. இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? தீட்டா. இப்போ நான் ரிசல்டன்ட் பார்க்குறேன். அப்போ ஐ ட்ரா எ பேரலலோகிராம். பேரலலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைட் பின்னா இந்த சைடோட மேக்னிடியூட் வேல்யூவும் எவ்வளவா இருக்கும்? பியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே அட்ஜசன்ட் சைடு ஆயிடுச்சா? அதே ஆங்கிள் தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்துடும். ஓகே. அப்போ இந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் பார்த்தோம்னா இந்த க்ளோசிங் சைடு நம்மளுக்கு ரிசல்டன்ட் வெக்டராக வந்துடும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆகிப்போச்சா? அப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் உடைய மேக்னிடியூட் எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ த ரிசல்டன்ட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா 1 வித் த ஏ வெக்டர் அப்படிங்கிற மேலே இருக்கிற டயக்ராம் நம்மளுக்கு சொல்லுது. இதெல்லாமே நம்ம கடந்த கிளாஸில் நம்ம பார்த்தது. அப்போ ரிசல்டன்ட் வெக்டருடைய மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல் டு triangulation இதுபடி root of a square plus b square plus 2ab cos theta அப்படின்னு படித்தோம். ஸோ இங்கே மேக்னிடியூடோடைய அந்த ரிசல்டன்ட் வெக்டருடைய டைரக்ஷன் அப்படிங்கும்போது tan alpha 1 அப்படின்னு பார்த்தோம். அப்போ tan alpha 1 அப்படிங்கிறது b sin theta by a plus b cos theta அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணுறதை பற்றி சொன்னேன். ஆனால் நம்ம தலைப்பு என்னது? சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ ஏ வெக்டரோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி மைனஸ் பி வெக்டரால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கிடைச்சிருமா? அப்போ பி வெக்டர் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி மைனஸ் பி வெக்டரை நான் கொண்டு வரணும். அப்போ பி இந்த டைரக்ஷனில் இருக்கா? அப்போ அதுக்கு அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் 180 டிகிரி ஆப்போசிட். அப்போ இந்த மாதிரி போட்டேன்னா இது என்ன வெக்டர்? மேலே போச்சுன்னா மைனஸ் பி வெக்டர். இப்படி நான் கீழே வரைகிறது மேலே போகிறது ப்ளஸ் பி வெக்டர், கீழே வர்றது மைனஸ் பி வெக்டர்.
அப்போ இது ஏ வெக்டர், இது மைனஸ் பி வெக்டர். ஓகேவா? அப்போ இந்த ஹோல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைனோடைய ஹோல் ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரியா? எனக்கு என்ன தேவை? ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வேணும். அப்போ இந்த ஆங்கிள் என்னது? தீட்டா. இந்த ஹோல் ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வந்துடும்? 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஏக்கும் மைனஸ் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ நான் இதை ஒரு பேரலோகிராமாக நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? அப்போ பாருங்க, இது ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது ஏன்னா இதுவும் ஏ. அப்போ ஏக்கும் மைனஸ் பிக்கும் ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷனில் வந்துடும். அப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் எதை கொடுத்துரும்? இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள ரிசல்டன்ட். தட் இஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறத கொடுத்துரும். Now this resultant makes an angle with A. A வெக்டரோட இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? ஆல்ஃபா 2. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ இதனுடைய மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இதனுடைய மேக்னிடியூட் நம்ம பார்க்கணும். அதே ஈக்குவேஷன் தான். அதனால தான் சாரு அப்பயே எடுத்தோன்னே நம்ம படித்த ஈக்குவேஷனை எழுதி வச்சுட்டேன். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ், இங்கே ஆங்கிள் என்ன போடுவீங்க? ஏக்கும் மைனஸ் பிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு போடும். அடுத்து உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லி கொடுத்துட்றேன். அது சொல்லி கொடுத்தேன்னா அடுத்தடுத்து நம்ம சொல்ல தேவையில்லை. பொதுவாக நம்ம 4 கோடண்டாக பிரிக்கிறோம். எதை 4 கோடண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கோடண்ட், இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் கோடண்டாக வரும். எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் கோடண்ட், இது தேர்ட் கோடண்ட், இது ஃபோர்த் கோடண்ட். 4 கால் பகுதியை பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே 0 டிகிரின்னு எடுத்தோம்னா 0 to 90 டிகிரி ஃபர்ஸ்ட் கோடண்ட். 90லேருந்து 180 என்னது? செகண்ட் கோடண்ட். 180லேருந்து 270 வரைக்கும் தேர்ட் கோடண்ட். 270லேருந்து 360 வரைக்கும் 360 ஆர் 0 ரெண்டும் ஒரே பாயிண்டில் தான் இருக்கும். ஓகேவா? 360 ஆர் 0 இது ஃபோர்த் கோடண்ட். ஸோ இங்கே சைனு, காசு, டேனு, கொசுக்கன், சீக்கண்ட் இதுக்கு எல்லாமே ப்ளஸ். ஸோ ஆல் தீட்டாஸ் ஆர் ப்ளஸ். ஓகேவா? இங்கே சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசுக்கண்டும் ப்ளஸ். இங்கே என்னென்ன ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன்? சைன் தீட்டா அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசுக்கண்டுக்கு ப்ளஸ் கொடுப்போம். இங்கே தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டுக்கு நம்ம ப்ளஸ் கொடுப்போம். இங்கே காஸ் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் இதுக்கு நம்ம ப்ளஸ் கொடுப்போம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆல் சில்வர் டீ கப், ஆல் சில்வர் டீ கப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆல்னா எந்த தீட்டா வந்தாலும் 0 to 90 டிகிரினா ப்ளஸ் போட்டுடணும். 90 to 180 இடையில்
ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எஸ். எஸ்னா என்னது சைன். சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது கொசிகண்ட். அது ரெண்டு மட்டும் இருந்தால் தான் ப்ளஸ் போடணும். மற்றதுக்கெல்லாம் என்ன போடுவீங்க மைனஸ். அடுத்து டி. டீயில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது டீயில் டி. அப்போ டீனா டேன், அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட் இருந்தால் ப்ளஸ் போடுவீங்க. ஓகேவா. கப். கப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது சி. அப்போ காஸ், அதனோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் இருந்தால் ப்ளஸ் போடுவீங்க. ஓகேவா. இப்போ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கேன் காஸ் 180 மைனஸ் தீட்டா. அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டாவா. அப்போ 180 மைனஸ் தீட்டானா இந்த சைடு வராது, ப்ளஸ்னா தான் இங்கிட்டு வரும். அப்போ 180 மைனஸ் தீட்டானா எதுக்குள்ளே இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கும் கொசுக்கண்டுக்கும் மட்டும்தான் ப்ளஸ். காஸ் வந்தால் என்னது மைனஸ். அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டானா எப்படி எழுதணும் மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ எந்த தீட்டா வந்தாலும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் காஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றதுனால மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுத போகிறேன். அப்போ இந்த ஏ மைனஸ் பி வெக்டருடைய மேக்னிடியூட் வந்து எனக்கு என்னன்னு கிடைக்க போகுது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த இடத்துல மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்க போகுது. ஓகேவா. அப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு root of a square plus b square என்ன வந்துரும் minus 2ab cos theta. This is subtraction of two vectors. அப்போ addition of two vectorsல எல்லாமே plus வருது, subtractionல இங்கே minus வருது, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து இந்த டைரக்ஷன் பார்த்துடலாமா. ஸோ இங்கே ரிசல்டன்ட் வந்து மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா 2 வித் ஏ வெக்டரா. அப்போ டேன் ஆல்ஃபா 2 என்னன்னு பார்க்கணும். அதே ஃபார்முலாவை எழுதுங்க. பி சைன் நம்மளுக்கு தீட்டாங்கிற இடத்துல என்ன போடணும் 180 மைனஸ் தீட்டா. அடுத்து ஏ ப்ளஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா. இப்போ பாருங்க காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு வந்தால் மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிடுவோம். மேலே சைன் 180 மைனஸ் தீட்டான்னு வருது. அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டானா என்ன போடுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டாங்கும் போது எங்கே போகுது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்தால் என்னது ப்ளஸ். அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டானா என்ன போடணும் ப்ளஸ் தான் போடணும் சைன் தீட்டா. இதை இங்கே அப்ளை பண்ணுங்க முடிச்சிடலாம். அப்போ tan ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி. இங்கே காஸ் 180 மைனஸ் தீட்டானா என்னது மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன வந்துடும் டைரக்ஷன் tan ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. இப்போ அடிஷனில் வந்து இங்கே ப்ளஸ் வருது, சப்ட்ராக்ஷனில் இங்கே மைனஸ் வருது. அப்போ சப்ட்ராக்ஷன் வரும்போது இதை ரெண்டையும் நினைவில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கப்பா, அதை ரிலேட் பண்ணி அப்படியே அதனோட சம் பார்த்துடலாமா. டூ வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா நியூமரிக்கல் வேல்யூ. மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், நாம் ஆஃப் த வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். 5 யூனிட்ஸ், பிக்கு 7 யூனிட்ஸ். மேக் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் ஈச் அதர். அப்போ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வெக்டர் எவ்வளவு.
A minus B என்ன and its direction என்ன அப்படிங்கிறத கேட்குறான். அப்போ வாங்க இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த given data எழுதிட்டேன். மேக்னிடியூட்னா இந்த மாதிரி அப்சல்யூட் சிம்பிள் போட்டு எழுதும்போது டைரக்ஷன் வராது, ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ தான். அதே மாதிரி பியோட நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் எழுதிட்டேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் ரெண்டு வெக்டரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூவை நான் பார்க்கணும். அப்போ சப்ட்ராக்ஷனுக்கு இப்போ ஃபார்முலா என்ன கொடுத்தேன், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. டக்குன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஃபார்முலா எப்பயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சப்ஸ்டியூஷன் செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ ஏங்கிற இடத்துல 5 ஸ்கொயர், பிங்கிற இடத்துல பி ஸ்கொயருங்கிற இடத்துல 7 ஸ்கொயர், 2ab 2 into 5 into 7, இங்கே cos 60. ஸோ ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் வாங்கிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்டியூஷனுக்கு ஒரு மார்க் வாங்கிடலாம். அடுத்துதான் ரிமைனிங் மார்க் சால்விங் அண்ட் ஆன்சர். அப்போ 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயருங்கிறது என்னது 49, இதை மல்டிப்ளை பண்ணால் 70, cos 60யோட வேல்யூ ஒரு 1/2. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன வந்துடும், 35 வந்துடும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிரும், √39. ரூட் எடுத்தும் நீ எழுதலாம். ஸோ இங்கே இதோட புக்கில் முடிச்சிருக்கான், அப்போனா நம்ம அப்படியே விட்டுறோம். √39 யூனிட்ஸ். அடுத்து டைரக்ஷன் கேட்டிருக்கான். டைரக்ஷன்னா ஆல்ஃபா 2 இந்த இருக்குல்லையா ஃபார்முலா. ஃபார்முலா ஃபஸ்ட்டு tan alpha 2 b sin theta by a minus b cos theta. அப்போ b 7 sin 60 degree, a 5 minus b இருக்கிற இடத்துல 7 cos 60 degreeன்னு போகுது. அப்போ tan alpha 2 equal to sin 60யோட வேல்யூ √3/2 by 5 minus 7 cos 60 இருக்கிற இடத்துல 1/2. சரியா? அப்போ மேலே 7 √3/2ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 minus 7/2. ரெண்டுலையும் 1/2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ tan alpha 2 equal to 7 √3/3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 4.041 கிடைக்கும். ஸோ நேரடியாக நம்ம கிளாஸில் சந்திக்கும் போது அந்த நேச்சுரல் டேஞ்சன்ஸ் லாக் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சார் சொல்லி தருவேன். அந்த டேபிள் எடுத்து லாக் டேபிள் எடுத்து நேச்சுரல் டேஞ்சன்ஸில் இதுக்கு நேராக என்ன ஆங்கிள் வருதுன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக 76 டிகிரி டைரக்ஷனில் அந்த ரிசல்டன்ட்டுடைய டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.